கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை உள்ள ஒரு ஸ்டேஷன்ல வச்சு கொறடாவை வச்சு ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 20 பேருக்கு மேல பல்ல புடுங்கியிருக்கான். அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வர். அப்ப எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரை பார்த்து பயம் இருக்கும் நீங்க சொல்லுங்க? ஒரு 10 பேர் மேல 10 பேரோட பல்ல புடுங்கி கரலக்கல்ல எடுத்து ஈரில தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி. குறைந்தபட்சம் விசாரணை முடியும் வரையில், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கத்தில் வைத்திருப்பது ஒரு நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு காரணமான அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சு அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கல முதல்வர். எப்படி பயப்படுவாங்க அதிகாரிங்க? சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் சாகுறாங்க. இந்த 5 பேர் செத்ததுக்கு யாராவது ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள்? அதனால தான் எங்க மீடியாவுக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அந்த அதிகாரிக்கு டிஎஸ்பி கமாண்டண்டா போட்டு அவரை பட்டாலியன்ல அவருக்கு பணி கொடுக்குறாருன்னா இவர் எப்படிப்பட்ட முதல்வர்? இப்போ எந்த அதிகாரிக்கு சார் பயம் இருக்கும்? 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறான். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சமய் சிங் மீனாவுக்கு 3 மாசம் கழிச்சு உடனடியாக வேலை கொடுத்தானா எந்த அதிகாரி சார் பயப்படுவான்? சிஎம்க்கு. சிஎம்மோட கான்வாயை 22 நிமிஷம் ரோட்ல நிக்க வைக்க